அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க அனைவருக்கும் ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனல் சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க இந்த உலகம் ஒரு அபாயகரமான இடமாக மாறிவிட்டது என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? இன்றைய கலாச்சாரம் உங்கள் பிள்ளைகளை அடித்து செல்ல துடிக்கும் ஒரு நைல் நதியாக உங்களுக்கு தோன்றினால் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. ஒரு தாயின் ஆழமான அன்பு, அசைக்க முடியாத துணிச்சல், விடாமுயற்சி, தேவன் மீதிருந்த விசுவாசம் ஆகியவை எப்படி நம் குடும்பத்தை சூழ்ந்துள்ள போராட்டங்களையும் ஆபத்துகளையும் பயத்தையும் முறியடிக்கும் என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். இது விசுவாசம் மற்றும் துணிச்சலுடன் தன் மகனை காப்பாற்ற போராடிய ஒரு தாயின் வீரமான கதை. மோசேயை கொண்டு தேவன் வைத்திருந்த இஸ்ரவேலின் மீட்பின் திட்டத்தில் முக்கியமான கருவியாக பயன்படுத்தப்பட்டவர் மோசேயின் தாயாகிய யோகெபேத். யோகெபேத் எகிப்தில் அடிமையாய் இருந்த போதும் அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சவழியில் லேவி கோத்திரத்தில் வந்தவர். அவர் தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் அறிந்து தேவன் மேல் விசுவாசமுள்ள பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்ட போதும் அவர் சோர்ந்து பயந்து விடாமல் துணிச்சலாக விசுவாச செயலில் ஈடுபட முடிந்தது. யாத்ராகமம் 2:2 வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள் என்பதை பார்க்கிறோம். முதலாவது யோகெபேத் அந்த குழந்தை அழகுள்ளது என்பதை கண்டார். தமிழில் அழகுள்ளது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் விசேஷித்த அல்லது சிறப்பு மிக்க என்ற பொருள்களை கொண்டதாக அழைக்கப்படுகிறது. மோசே பிறந்தபோது அவர் ஒரு விசேஷித்த பிள்ளை என்பதை யோகெபேத் கண்டார். மற்றவர்கள் அவரை ஒரு சாதாரண எபிரேய குழந்தையாக பார்த்தபோது யோகெபேத் அவரிடம் இருந்த தேவ நோக்கத்தை கண்டார். இன்றைய உலகிலும் பிள்ளைகளை மதிப்பெண்களும் திறமைகளும் வைத்துதான் உலகம் எடை போடுகிறது. ஆனால் ஒரு தாயாக உங்கள் பிள்ளையிடம் இருக்கும் தெய்வீக நோக்கத்தை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். யாரும் எதையும் பார்க்காத போதும் உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை விசுவாசத்தோடு பார்ப்பதுதான் ஒரு தாயின் முதல் கடமை. உலகம் குறைகளை காணும் போது ஒரு தாய் தேவனுடைய திட்டத்தை காண்கிறார். இரண்டாவதாக யோகெபேத் அரச கட்டளைக்கு பயப்படாமல் தன் பிள்ளையை 3 மாதங்கள் மறைத்து வைத்தார். அதில் ஒரு தாயின் அளவற்ற அன்பும் துணிச்சலும் தன் பிள்ளையை காப்பாற்ற எடுக்கும் முயற்சியும் மன உறுதியும் தெரிகிறது. அவர் குழந்தையாகிய மோசேயின் அழுகை சத்தம் வெளியே வராமல் இருக்க இரவும் பகலும் தூங்காமல் எவ்வளவு கவனமாய் இருந்திருக்க வேண்டும். அவர் மோசேயின் ஒவ்வொரு அசைவையும் கண்ணிமைக்காமல் மிகவும் கருத்தோடு கவனத்தோடு கவனித்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் தான் 3 மாதங்கள் அளவும் குழந்தையை அவரால் ஒளித்து வைத்திருக்க முடிந்தது. இன்றைய காலகட்டத்தில் மாயையான உலகம், பொல்லாத சூழல், தவறான கலாச்சாரம், இணையதள தீமைகள் இவற்றிலிருந்து நம் பிள்ளைகளை மறைத்து பாதுகாப்பது ஒரு பெரிய போராட்டம். எதற்கும் அஞ்சாமல் தன் பிள்ளையின் ஆத்துமாவை பாதுகாப்பதில் ஒரு தாய் உறுதியாக இருக்க வேண்டும். தன் பிள்ளையின் காரியங்களில் மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்பட வேண்டும். நம் அன்றாட அலுவல்களில் குழந்தையை ஒதுக்கி விடாமல் அவர்களுடன் முடிந்த அளவு நேரம் செலவிட வேண்டும். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி மாத்திரம் அல்ல, அது தன் பிள்ளையை பாதுகாக்க எடுக்கும் ஒரு துணிச்சலான செயல்பாடு, ஒரு உறுதியான முடிவு. மூன்றாவதாக யோகெபேத் ஒரு கட்டத்தின் மேல் குழந்தையை மறைக்க முடியாது என்ற சூழல் வந்தபோது அவர் சோர்ந்து போகவில்லை. ஒரு நாணற்பெட்டியை செய்து அதற்கு பிசினும் கீழும் பூசி குழந்தையை அதனுள் வைத்து ஆற்று ஓரத்திலே விட்டார். இதை குறித்து நாம் யாத்ராகமம் 2 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். இது கைவிடுதல் அல்ல, இது தேவனுடைய பாதுகாப்பின் மேல் அவர் வைத்து அசைக்க முடியாத விசுவாசத்தை காட்டுகிறது. யோகெபேத் குழந்தையை அப்படியே ஆற்றில் எரிந்து விடவில்லை. அவர் அந்த பெட்டியை ஞானத்தோடு திட்டமிட்டு வடிவமைத்திருக்க வேண்டும். அவர் பெட்டியை நீர் புகாதபடி வாட்டர் ப்ரூஃப் செய்தார். மேலும் அந்த பெட்டி நீரில் மூழ்காமல் மிதக்கும் அளவுக்கு அதை உருவகித்தார். ஒவ்வொரு தாய்க்கும் அந்த நாணல் பெட்டியை ஆற்றில் விட வேண்டிய ஒரு நேரம் வரும். அது பள்ளியின் முதல் நாளாக இருக்கலாம், பிள்ளைகளை கல்லூரி மற்றும் வேலை நிமித்தமாக வெளியூர் அனுப்புவதாக இருக்கலாம், பிள்ளைகளின் திருமணமாகவும் இருக்கலாம், அல்லது அவர்கள் சொந்தமாக முடிவெடுக்க அனுமதிப்பதாகவும் இருக்கலாம். நவீன கால தாய்மார்களும்
ஜெபம் மற்றும் விசுவாசம் என்னும் நாணல் பெட்டியை உருவாக்கி அதற்கு வேதாகம போதனைகள் மற்றும் ஒழுக்கம் என்னும் காவலை கொண்டு வாட்டர் ப்ரூஃப் செய்ய வேண்டும். பிறகு அந்த பெட்டி உலகத்தின் சவாலான நீரோட்டங்களுக்கு மத்தியிலும் பாதுகாப்பாய் மிதந்து செல்ல அதை தேவனுடைய கரங்களில் முழு நம்பிக்கையோடு ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இல்லாத இடத்திலும் நீர் என் பிள்ளையை பாதுகாப்பீர் என்று விசுவாசத்தோடு பிள்ளைகளை தேவ கரத்தில் விடுவதே சிறந்த பாதுகாப்பு. நாம் நம் கடமையை செய்துவிட்டு பலனை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் தேவனிடம் ஒப்படைப்பதுதான் நீங்கள் செய்யும் மிகவும் முக்கியமான பரிசுத்தமான விசுவாசம் நிறைந்த காரியம். 4வது, யோகபேத்துக்கு தன் சொந்த பிள்ளையை வளர்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் மோசையை வளர்த்த அந்த குறுகிய காலத்தை பயன்படுத்தி கொண்டார். அந்த காலம் எவ்வளவு என்பது வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. வேத ஆராய்ச்சியாளர்கள் சிலர் அது 2 வயது அளவு என்கிறார்கள், சிலர் அது 3, 4 அல்லது 5 வயதாக இருக்கலாம், சிலர் 7 வயதாகவும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். மோசே யோகபேத்திடம் எத்தனை காலங்கள் இருந்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்தை யோகபேத் ஞானத்தோடு பயன்படுத்தி கொண்டார் என்றே நாம் கூற வேண்டும். அந்த காலங்களில் யோகபேத் மோசேக்கு தன் முன்னோர்களின் தேவனை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அவனுடைய அடையாளத்தை குறித்தும் போதித்திருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் நம்முடன் இருக்கும் காலம் மிக குறைவு. அவர்கள் பெரியவர்களாகி உலகிற்கு செல்வதற்கு முன் அவர்களுக்குள் வேதாகம அறிவையும் ஜெபத்தையும் விதைகளாக விதைக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நேரத்தை செலவிடுவது மட்டும் போதாது, அந்த நேரத்தை முதலீடு செய்து பிள்ளைகளின் மனதில் தேவனை பற்றிய விதைகளை விதைக்க வேண்டும். 5வதாக, மோசே வளர்ந்த பிறகு அவரை பார்வோனின் மகளிடம் யோகபேத் ஒப்படைத்தார். தான் வளர்த்த பிள்ளை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்தில் வாழப்போகிறான் என்பதை அறிந்து அவர் அனுப்பி வைத்தார். இன்று நாம் நம் பிள்ளைகளை வெளியுலகத்திற்கு அனுப்பும் போதும் இதே நிலைமைதான். நாம் வளர்த்த சூழலுக்கு நேர்மாறான உலகில் அவர்கள் வாழப்போகிறார்கள். ஆனால் யோகபேத் விதைத்த விதைகளும் தேவனுடைய பராமரிப்பும் மோசையை மாற்றாமல் வைத்திருந்தது போல நாம் விதைக்கும் விதைகளும் தேவனின் பாதுகாப்பும் நம் பிள்ளைகளை இவ்வுலகத்தில் இடராமல் காக்கும். நம் பிள்ளைகளை நமக்காக வளர்க்கவில்லை, நாம் அவர்களை நம் தேவனுக்காக வளர்க்கிறோம். அவர்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதற்காகவே வளர்க்கிறோம். யோகபேத் தன் வீட்டையே ஒரு புகலிடமாக மாற்றி மோசையை காப்பாற்றியது போல இன்றைய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் இருதயத்தை காக்கும் காவலாளர்கள், கேட் கீப்பர்ஸாக விலகுகிறார்கள். பிள்ளைகளை கவனத்துடன் கண்காணிப்பதாக இருக்கட்டும், அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பதாக இருக்கட்டும், மேலும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக, அதாவது சேஃப் ஸ்பேஸாக இருப்பதே ஆகட்டும். நீங்கள் செய்யும் இந்த பாதுகாப்பு ஒரு சாதாரண வேலை அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய போர். அன்பு தாய்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் ஒவ்வொரு ஜெபமும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வீண் போகாது. யோகபேத் பயத்தில் பெட்டியை செய்யவில்லை, ஒரு பெரிய விசுவாசத்தோடு அதை செய்தார். நைல் நதியின் அலைகளை விட பெட்டியை தாங்கிய இறைவனின் கரம் பெரியது என்பதை அவர் அறிந்திருந்தார். இன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளை விசுவாசம் என்னும் பெட்டியில் வைத்து ஜெபத்தினால் மூடி உலகம் என்னும் நதியில் விடுகிறீர்கள். கவலைப்படாதீர்கள், மோசையை வழிநடத்தி அதே தேவன் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பான கரைக்கு கொண்டு சேர்ப்பார். நீங்கள் ஒரு சாதாரண தாய் அல்ல, நீங்கள் ஒரு விசுவாச போர் வீரன். இன்று ஒருவேளை உங்கள் பிள்ளை தடுமாறி வழிவிலகி போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து விட வேண்டாம். ஊக்கத்துடன் அதிகமாய் ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல தேவன் உங்கள் பிள்ளையை கரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அன்று யோகபேத்துக்கு இருந்த விசுவாசம், அன்பு, துணிச்சல், விடாமுயற்சி உங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனல் சார்பாக இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.